பிரைடுக்கு வந்து ஒரு பாடி ஸ்க்ரப்பு அப்புறம் ஃபேஸ் ஸ்க்ரப்பு ஒன்று சொல்கிறேன். ரெண்டுமே ஒன்று தான். ஃபேஸுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மள நிறைய பேருக்கு வந்து என்ன இருக்கும், ஸ்கின் வந்து அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும், வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அப்புறம் அண்டர் ஆர்மு, அப்புறம் வந்து தொடை, இது எல்லாமே வந்து கருப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஒரு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு என்னோடய ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும், எனக்கு வந்து ஸ்கின் வந்து ஓரளவுக்கு டேனிங் இல்லாமல் ஸ்கின் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும், அப்புறம் எனக்கு டெட் செல்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ட்டு பிரைடு நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்ல போகிற இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியும் இந்த டிப்பு, இருந்தாலும் நான் சொல்கிறேன். சியா சீட்ஸ் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சியா சீட்ஸை என்ன பண்ணுங்கள், நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஒரு பாடி ஸ்க்ரப் பண்ணணும், என்னோடய ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எனக்கு பாடியே நான் ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னா ஒரு 20 to 30 கிராம் சியா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த சியா சீட்ஸை வந்து நைட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு எடுத்துட்டு அது கூட, ஏன்னா அந்த சியா சீட்ஸ் நம்ம ஊற வச்சு எடுக்கும்போதே அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கொழ கொழன்னு இருக்கும். அதை வந்து திருப்பி என்ன பண்ணுங்கள், மிக்சியில் போட்டு அரைக்கும்போது ரொம்ப